யாத்திராகமம் அதிகாரம் 29. 6 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் முறைமை. 2. தண்ணீரினால் கழுவப்படல். 3. வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படல். 4. அபிஷேகம் பண்ணப்படல். 5. பலி செலுத்தப்படல். 6. பலிபீடமும் சிலுவையும் ஒரு ஒப்புமை. 1. ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் முறைமை. இந்த அதிகாரத்தின் 1 முதல் 29 வரையிலான வசனங்கள் ஆசாரியர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படும் முறைமையை விளக்குகிறது. முதலாவது, ஆசாரியர்கள் தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும். பின்னர் வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்களுக்கான பலி 3 விதமாக செலுத்தப்படுகிறது. இதற்கு பின்னர் ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழையும் தகுதியை பெறுவர். 2. தண்ணீரினால் கழுவப்படல். முதலாவதாக ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் முன்னே தண்ணீரினால் கழுவப்பட்டதாக 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆசாரியர்களைப் போலவே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருவசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் மறுபிறப்பினாலும் கழுவப்படுகிறார்கள். இந்த சுத்திகரிப்பு வேலையானது நமக்காக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மரணத்தில் நாம் ஆசாரியர்களாக்கப்படுகிறோம். இதை குறித்து வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு விளக்குகிறது. 3. வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படல். கழுவப்பட்ட பின்னர் ஆசாரியர்களுக்கு, குறிப்பாக பிரதான ஆசாரியருக்கு அவருக்கான வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை என பிரதான ஆசாரியருக்கே செய்யப்பட்ட வஸ்திரங்கள் அவருக்கு தரிப்பிக்கப்படுகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த வஸ்திரங்கள் பிரதான ஆசாரியரால் அவருடைய முயற்சியினால் பெறப்பட்டவை அன்று. இது கர்த்தருடைய தீர்மானத்தின்படியே அவருடைய தெரிந்து கொள்ளுதலினால் அவரால் முழுவதும் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் பிரதான ஆசாரியர்களின் வஸ்திரத்தைப் போலவே நமக்கான வஸ்திரமாக ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தில் இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் சால்வையையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். மேலும் எபேசியர் 6வது அதிகாரம் 14 முதல் 17 வரையிலான வசனங்கள் சர்வ ஆயுத வர்க்கத்தை குறித்து பேசுகின்றன. அது மாத்திரமல்லாமல் வெண்வஸ்திரம் நாம் தரிக்கப்பட்டு இயேசுவோடு கூட இருப்போம் எனவும் வெளிப்படுத்தல் கூறுகிறது. எனவே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் இரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் இருக்க வேண்டியது அவசியம். நாம் இவைகளை உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். தூய்மை, உண்மை, வேத வசனத்தின் புதுமையாக்கப்படல் இவை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். 4. அபிஷேகம் பண்ணப்படல். கழுவப்பட்ட ஆசாரியர்கள் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட பின் அவர்கள் எண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டனர். எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆசாரியர்கள் மீது ஊற்றப்பட்டார். அதை போலவே 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறவாறு நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தரால் அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை பரிசுத்தமாக்கி இயேசு அண்டை அழைத்து செல்லும். 5. பலி செலுத்தப்படல். பலி செலுத்தப்படுவதற்காக ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாவும் தெரிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் போஜன பலியாக புளிப்பில்லா அப்பமும் புளிப்பில்லாத அதிரசங்களும் புளிப்பில்லாத அடைகளும் கொண்டு வரப்பட வேண்டும். இதில் பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, அசைவாட்டும் காணிக்கை என 3 பகுதிகளாக பலியானது செலுத்தப்பட்டது. முதலாவது, காளை பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தப்பட்டு தகனிக்கப்பட்டது. இதை 10 முதல் 14 வரையிலான வசனங்கள் விளக்குகின்றன.
அதன் பின்னர் 2 ஆட்டுக்கடாவில் 1 ஆட்டுக்கடா சர்வாங்க தகன பலியாக பலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் 2 ஆட்டுக்கடாவில் மீதமுள்ள 1 ஆட்டுக்கடா அசைவாட்டும் காணிக்கையாக பலி செலுத்தப்பட்டது. அசைவாட்டும் காணிக்கை என்பது பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிற்காக செய்யப்படும் காணிக்கையாகும். இந்த ஆட்டுக்கடாவானது முழு அங்கமும் தகனிக்கப்படாமல் இந்த ஆட்டுக்கடாவின் மார்க்கண்டம் ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். மேலும் இந்த ஆட்டுக்கடாவின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அவை ஆரோனின் வலது காதின் மடலிலும் அவன் குமாரரின் வலது காதின் மடலிலும் பெருவிரலின் வலது கையின் காலின் பெருவிரலிலும் இடப்பட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டனர். அசைவாட்டும் காணிக்கையின் முழு அங்கங்களும் தகனிக்கப்படாமல் அதனுடைய பகுதி மாத்திரம் சர்வாங்க தகன பலியோடு கூட தகனிக்கப்பட்டது. சர்வாங்க தகன பலியும் அசைவாட்டும் காணிக்கையும் ஒன்றாக தகனிக்கப்பட்டது. 24 மற்றும் 25வது வசனங்கள் இதை விளக்குகின்றன. ஆரோன் மற்றும் அவனுடைய குமாரரின் கைகளில் அசைவாட்டும் காணிக்கைகள் வைக்கப்பட்டு அசைவாட்டப்பட்ட பின் அவைகள் அவர்களுடைய கைகளில் இருந்து எடுக்கப்பட்டு பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைக்கப்பட்டு கர்த்தருடைய சந்நிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்கப்பட்டது. எனவே அசைவாட்டும் காணிக்கையானது சர்வாங்க தகன பலியோடு கூட தகனம் செய்யப்பட்டது. 6. பலிபீடமும் சிலுவையும் ஒப்புமை. பலிபீடம் என்பதற்கான எபிரேய வார்த்தையின் பொருள் கொலை செய்யும் இடம் எனும் கருத்தை கொண்டதாகும். பலிபீடமானது அதாவது மரண இடமானது புனிதமாக்கப்பட்டு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதுபோலவே புதிய உடன்படிக்கையின் பலிபீடமான சிலுவை கிறிஸ்துவின் மரண இடமாக இருப்பினும் அது புனிதமாக்கப்பட்டு பாவம் தகனிக்கப்பட்ட இடமாக மாற்றப்பட்டது. மரண இடமாம் சிலுவையில் பாவம் ஜெயமாக விழுங்கப்பட்டதைப் போல் நாம் ஒவ்வொருவரும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி சிலுவையானது வெற்றி சிறந்த ஒரு பலிபீடத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் கற்பித்த ஒவ்வொரு பாடங்களுக்காக நன்றி. அப்பா, உம்முடைய பலிபீடத்தின் மேல் எப்போதும் தகன பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது போல ராஜா, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ கரைகளும் எப்போதும் நீங்கி பலிபீடத்தில் நீர் சிந்தின இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் சுத்திகரிக்கப்பட கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் வளர உதவி புரியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.